ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 4லேருந்து மேத்தமெட்டிக்கல் பேப்பர், அது போக செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற செகண்ட் செமஸ்டரு. உங்களுக்கு இந்த டைம் நியூ பேட்டர்னில் எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 1 வேர்ட்ஸு, 3 மார்க்ஸு, 12 மார்க்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1 வேர்ட்ஸ் வந்து ஓரளவு ஈஸியாக தான் கேட்பாங்க. 3 மார்க்ஸ் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கலாம். 12 மார்க்ஸ் வந்து 6+6 அந்த ஃபார்மேட்டில் தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக உங்களுக்கு வந்து 4 யூனிட்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறனால 5வது யூனிட்டுக்கு சேர்த்து தான் ஏதாச்சும் யூனிட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லா யூனிட்ஸும் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணுறது பெட்டர். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் பேப்பர் அப்படிங்கிறப்போ யாரும் பயப்படாதீங்க. இன்னைக்கு நைட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் ரிவைஸ் பண்ணுறப்பையும் ஃபார்முலா பேஸ்டு இருக்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி நீங்கள் நல்லா பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாடல் சம்ஸையோ இல்லாட்டி வந்து உட்காந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் உட்காந்து பார்க்காம கடைசியாக பார்க்குறப்போ அந்த ஃபார்முலாஸை பாருங்கள். ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே அதை வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலே மார்க்ஸ் கிடச்சிரும். இந்த டைம் உங்களால் வந்து ஈஸியாக பாஸ் ஆக முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 12 மார்க்ஸுங்கிறப்போ உங்களால் வந்து அந்த 1 மார்க்ஸ் ப்ளஸ் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணிங்கனாலே 40 மார்க்ஸ் வந்துடும். இல்லை அதில் மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் இங்கே 12 மார்க்ஸ் கை கொடுத்து உங்களால் 45 மார்க்ஸ் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து பாஸ் ஆகிற பிரச்சனை இல்லை. அதிக மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் பாருங்க. அதாவது மேத்தமெட்டிக்கல் பேப்பர்னாலே உங்களுக்கு ஸ்டெப் வைஸாக எழுதுனீங்களே மார்க்ஸ் வந்து கிடச்சிரும். ஃபார்முலாஸ் எழுதுங்க, ஸ்டெப்ஸ் கொண்டு போங்க. ஆன்சர் தெரிஞ்சால் அது பாக்ஸ் போட்டு காட்டுங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக எழுதி விட்டுருங்க. ஆனால் ஆன்சர் தப்பாக வந்தாலும் அதை எழுதி காமிச்சிருங்க. ஏன்னா அதுக்குன்னு மார்க்ஸ் இருக்கும். அதுபோக வந்து எப்பயுமே ஒரு கொஸ்டினை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்யூஷன் அப்படின்னு போட்டு கிவன் தட் போட்டு கொஸ்டினை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி ஃபார்முலாஸ் கொடுத்து ஸ்டெப் வைஸாக கொண்டு போய் அதாவது அதை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் லாஸ்ட்டாக வந்து முடிங்க. அப்படின்னா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், மார்க்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்க அதே மாடல் அதே இது வருமானு தெரியாது. ஆனால் அதுலேருந்து இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. அதே ப்ராப்ளம் வருமானு தெரியாது. அப்போ நீங்கள் ஃபார்முலாஸை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து இந்த டைம் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் பேப்பர் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டுருந்தாங்க. அதில் 3 மார்க்ஸை நீங்கள் தியரியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறப்போ கொஞ்சம் அதை ப்ராப்ளம் ஓரியண்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலாஸ் கொடுக்குறாங்கன்னா பேசிக்காக 3 மார்க்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து தியரி கேட்காம ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸாக கேட்டிருந்தாங்க. 3 மார்க்கும் சரி, 12 மார்க்கும் சரி, 1 மார்க்ஸும் சரி. அதனால் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் தியரி படிச்சிருந்தாலும் சரி, அந்த தியரி பேஸில் இருக்கிற ஃபார்முலாஸ் வந்து எப்படி, அதாவது ஒரு குட்டியாக ஒரு சம் கொடுத்து ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ளை பண்ண சொல்கிறாங்கனாலும் அந்த மாதிரி எப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் புதுசாக தான் புக்லெட் இருக்கும். அது இந்த மெகண்டா கலரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து அந்த புக்லெட்டே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்ட் A பார்ட் B வந்து கொஞ்சம் 3 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் வரனால. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th பேஜ்லேருந்து 13th பேஜ் வரைக்கும் பார்ட் A கொடுத்துருப்பாங்க. பார்ட் B வந்து 14th பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கொஸ்டின் எல்லாமே அப்ரோச் பண்ணுற மாதிரி பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் பத்தலை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அது PG ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அப்ளை பண்ண எக்ஸாமில் அப்படி தான் சொன்னாங்க. உங்களுக்கும் டைம் பத்தாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்க பாருங்கள். 3 மார்க்ஸ் ரொம்ப டைம் இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு ஈஸியாகவே கேட்டாலும் ஒரு புது பேட்டர்ன் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு அது டைம் இழுக்கலாம். அதனால் அது டைம் செட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி பாருங்கள். அப்படின்னா தான் லாஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் பேலன்ஸ் கிடைக்கும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ண பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் யாருமே மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் யாருமே மிஸ்டேக் பண்ணாங்க. எங்கேயுமே அடித்தல் திருத்தல் எல்லாம் எழுதுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸில் எங்கேயுமே வந்து தப்பு விட்றாங்க. ஃபார்முலாவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதை கரெக்டாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொண்டு வர பாருங்க. ஸோ இப்போ லீனியர் அல்ஜிப்ராவும் சரி, டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் சரி, உங்களுக்கு ரெண்டுலேயுமே மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸில் எங்கேயுமே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து இந்த டிட்டர்மினன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்து சால்வ் பண்ண பாருங்கள். இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறத கரெக்டாக பண்ண பாருங்கள், மறந்துடுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் வரும். இப்போ நம்ம ஒரு கேம் விளாட போகிறோம் அப்படின்னா அந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கேமை நம்ம வந்து துணிச்சலாக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு வின் பண்ண முடியும். நம்ம தான் அதில் டாப்பாக இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட ஃபோக்கஸ், அதாவது நம்மளோட டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ணுற வரைக்கும் அந்த கேமுக்குள்ளே இருந்துகிட்டே இருங்க. வெளியே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிறாங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். M2 அப்படிங்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ப்ராப்ளம் அப்படியே இருக்காது. அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியலாம் நாளைக்கு கொஸ்டின். ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் வரும். நாளைக்கு எல்லாருமே கொஞ்சம் மீடியம் லெவலில் தான் கொஸ்டின் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் படித்த கொஸ்டின் அப்படியே வரும்னு நினைக்காம ஃபார்முலாஸ் ஓரியன்டாக அதுபோக வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.